என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. கிராம சுகாதார செவிலியர்ண்ணா. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு வந்து என் வீட்டுக்கார வந்து இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா, உலகம் வந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இன்னைக்கு என் வீட்டுக்காரையும் அதே தெருவுல இருக்க ராஜான்னு ஒரு தம்பியவும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி ஸ்பெஷல் டீம் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்கண்ணா. நான் வந்து என்னைய வேலைக்கு விட்டுட்டு தான் எப்போதுமே போவாரு பாத்துக்கோங்க என் வீட்டுக்காரு. இப்ப வந்து எனக்கு தெரியாது, 12 மணிக்கு நான் கால் பண்ணேன். எப்போதும் போல நான் கால் பண்ணுவாரு, கால் பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே இருக்கப்பட்டவங்கள பூரா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் பயம், நம்ம வீட்டுக்காரங்கள பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு பயம். ஏன்னா இருக்கப்பட்டவங்களோட பிடிக்கணும்னா எல்லாத்தையுமே இவங்க ஏற்கனவே போன திருப்பி இப்படிதான் ஒரு பிரச்சனையில அடுத்த டிஎஸ்ல என் வீட்டுக்கார ஜாயின் பண்ணி விட்டு பிரச்சனை ஆகிட்டாங்க. அதனால நீங்க வெளியே போய் இருந்துக்காங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நடந்து போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னா, இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம வேலை செய்யற இடத்துல இருந்து என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு போய் அடிச்சிருக்காங்கண்ணா. எனக்கு வந்து அப்பா வந்து வாய் பேச மாட்டாரு, அம்மா அப்பா வாய் பேசாது, காது கேட்காது, கால் நடக்க முடியாது, அம்மாவுக்கு கால் நடக்க முடியாது. அவ்வளவு கஷ்டத்துல இருந்து என் வீட்டுக்காரு நீ முன்னேறணும்னு சொல்லிட்டு என்னைய படிக்க வச்சு இந்த வேலைக்கு அனுப்புனதே என் வீட்டுக்காரு தான். என்னைய வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி பண்ணது என் வீட்டுக்காரு தான். அப்ப யாருக்குனாலுமே ஹெல்ப் மைண்ட் அவர் உண்டு, யாருக்குனாலுமே நல்லா உதவுவாரு. இப்ப என்னன்னா ஊர்ல உள்ளவங்களே ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அடிச்சிருக்காங்க. நீ இதுல சம்பந்தம் உண்டுன்னு சொல்லு அப்படின்னு அடிச்சு அந்த ராஜா பையனையும் அடிச்சு நீதான் 60 ரூபா கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு அவனையும் அடிச்சிருக்காங்க. இல்லாத நபர் மீது வந்து காவல்துறை வந்து பொய் வழக்கு போட்டிருக்காங்க. இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கே வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கு. என் புருஷனை வந்து அடிச்சதுக்காக எனக்கு பதில் சொல்லணும், அல்லது நான் சூசைட் பண்ணிக்கணும் அப்படி எனக்கு இருக்கு. ஏன்னா இனி இந்த என் வளர்ச்சிக்கு காரணமே என் புருஷன் தான். எனக்கு என் அம்மா அப்பாவோ பிறந்த உறவுல யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. என் வீட்டுக்காரு நீ முன்னேறணும், நீ நல்லா இருக்கணும், ஒரு பதவியில இருக்கணும்னு சொல்லி நான் படிக்காம இருந்தேன். என்னைய படிக்க வச்சு நான் 11 ஃபெயில் ஆகி இருந்தேன். என்னைய 11, 12 படிக்க வச்சு என்னைய வீட்டுக்கு என் பிள்ளைல பிறந்ததுக்கு பிறகு கிராம சுகாதார செவிலியரா நீ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைல 2 பார்த்துட்டு அவர்தான் என்னை அனுப்புனாரு. 3 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பதவியில வந்து நான் இன்னைக்குதான் கொஞ்சம் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்னா நான் ரொம்ப நல்லா இல்ல, ஏதோ ஒரு வீடு கட்டி சொந்தமா நான் இருக்கேன். என் அம்மா அப்பாவுக்கு இப்ப ஸ்ட்ரோக் வந்துருச்சு, என் வீட்டுக்காரர் தான் பாத்துட்டு இருக்காரு. இந்த வளர்ச்சி பிடிக்காம யாரோ ஒருத்தவங்க பொருளைய கிளப்பினதுனால எந்த தப்பு செய்யாத என் வீட்டுக்கார இது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ரிமைண்டர் பண்ண போறாங்க, 5 மணிக்கு இது ஆக்ஷன் எடுங்க அப்படிங்காங்க. இப்ப நான் எங்க போகணும் என்னங்கிறது எனக்கு தெரியலன்னா 11:100க்கு நான் கால் பண்ணி சிஎம் பெட்டிஷன் கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க எஸ்பி ஆபீஸ்க்கு போங்கன்னாங்க. நான் டியூட்டில இருக்கேன், நான் பெர்மிஷன் கேட்டு வீட்டுல ஏதோ பிரச்சனை மாதிரி சொல்றாங்க மேடம், எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ரீசன் சொல்லாம அவங்க பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். காலையில இருந்து நான் தண்ணி குடிக்கல, ஏன்னா அவசரமா ஓடுவேனா. மத்தியானம் தான் சாப்பிடலான் இருந்தேன். 12 மணிக்கு எனக்கு நியூஸ் வந்ததுல இருந்து எனக்கு சாப்பாடே இறங்கல பத்துக்கோங்க. இப்ப வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்கல. என் வீட்டுக்கு என்ன ஆச்சு யாராச்சு யாரு பிடிச்சிட்டு போனாங்க கேட்கவங்க எல்லாம் தெரியலங்க. இப்ப போய் பாத்துட்டு வந்தா அடிச்சிருக்காங்க. என் வீட்டுக்காரர் அவளுக்கு கெத்தா இருப்பாரு, யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் அழுதுட்டு இருக்காரு நான் ஸ்டேஷன்ல. வெட்டினாங்களா, அவங்களுக்கு போய் நாங்க எதுவும் பண்ணவும் செய்யலையே, அவர் ஒண்ணு தப்பு பண்ணல, தப்பு பண்ணவங்கள வெட்டிட்டாங்க. அவங்க 7 பேரும் ஆஜராயிட்டாங்க. சம்பந்தமே இல்லாம இவங்க மேல நீங்க அழுது உன் பொண்டாட்டி ஏதாவது பண்ணிருவேன், உன் பிள்ளைல நான் தூக்கிட்டு போயிருவேன், நீ அது செஞ்சிருவேன், உன் பொண்டாட்டி வேலையை வச்சிருவேன் இப்படி எல்லாம் சொல்லி மிரட்டி என் வீட்டுக்காரர் அடிச்சிருக்காங்க. என் வீட்டுக்காரு அழுகுறாரு. ஏன்னா நான் 13 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு. அவரோட என் உயிரை கொடுத்தாலும் நான் வீட்டுக்கிட்ட சொல்லிருக்கேன், எப்ப நீங்க கொடுத்த வாழ்க்கை அவர் கொடுத்தது, எனக்கு படிப்பு பதவி எல்லாமே அவர் கொடுத்தது, அவரே இல்லன்னா நான் என்ன பண்ண முடியும், அப்போ நான் செத்து போறேன், நான் செத்தாலாதான் உங்களை வெளியே கொண்டு வரப்பான்னு நான் சொல்லிட்டு தான் சார் வந்திருக்கேன். பண்ணனே தெரியலண்ணா, எனக்கு என்ன பண்ண, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும் தெரியல, என்ன பண்ண என்ன செய்ய, சூசைட் பண்ணல என்ன பண்ணி என் வீட்டுக்கு கொண்டு வர. அப்புறம் யாருக்கிட்டே போக மாட்டாரு, இவ்வளவு நாள் ஆச்சு தனிச்சு நின்று அவரு சுயமா உழைச்சி என்னை படிக்க வச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கதே அவர் தான். பயலுகளுக்கே தெரியும், எல்லா பசங்களுக்குமே தெரியாத மாதிரி எல்லா பசங்களும் வருவாங்க, அக்காங்கிறதுக்கு மறுச்சொல் சொல்ல மாட்டாங்க. ஒரு கூட பிறந்த சகோதரன் மாதிரி யாருக்காவது ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு கிடந்தா கூட என் வீட்டுக்காரு அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாரு. அப்படி ஒரு ஹெல்ப் மைண்ட் உண்டு, அது எல்லாத்துக்குமே தெரியும். என் கூட படிச்ச அக்காமாருக்கும் தெரியும். நான் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் தான் படிச்சேன்.
நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு கிளாஸ் எடுத்த ட்விட்டர் எல்லாத்துக்குமே தெரியும். அவளுக்குள்ள என் வீட்டுக்காரு பிள்ளைல பாத்துட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தா கூட அவ்வளவுக்குள்ள என்னை முன்னேற்றி கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் அழுதுகிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி என்ன சாப்பாடு இறங்கும் சொல்லுங்க. இப்போ வந்து எனக்கு என்ன தோணுது, என் பிள்ளைகள் வேற சொல்லுது, அப்பா உன்னை காணுமே, அப்பா எங்க போயிருக்கா, அப்பா எங்க போயிருக்குன்னு கேக்கு. ஏற்கனவே இந்த பிரச்சனை எல்லாம் உன் வீட்டுக்காரர் உண்டு, உன் வீட்டுக்காரர் சேப்பன்னு சொல்ல போய் நானே சொன்னேன், அப்பா வேண்டாம் இப்படி சொல்றாங்க, இவங்க வந்து எப்போதுமே வந்து இல்லாதப்பட்டவங்க நம்மள ஒரு மாதிரி பிடிப்பாங்க, உங்களை வச்சுதான் நான் படைச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் ஒண்ணு பண்ண முடியாது, அதனால நீங்க வந்து ஆட்சி வீட்டுல இருங்க, நான் எங்க ஆட்சி வீட்டுல தான் சார் இருக்க சொன்னேன். நான் போய் நேரத்துதான் பாத்துட்டு வந்து இந்த நேரத்து வயக்காட்டுல போய் வய வேலையை பார்த்துட்டு மருந்துட்டு வந்து தான் படுத்துக்கிற. அப்பமே சொன்னாரு மூஞ்செல்லாம் வீங்கி இருக்குமா எனக்குன்னாரு. இப்ப அவங்களுக்கு ஒத்துக்காது, நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம களைப்பறிச்சு பாத்துக்கலாம் வயக்காடை அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப உள்ள சூழ்நிலை அவரு சொல்றாரு போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்காங்க எஸ்பி ஆபீஸ்ல. நான் இதை சும்மா விட மாட்டேன். அவங்க சொல்றாங்க எஸ்பி ஆபீஸ்ல ஒரு மேடமும் இருந்தாங்க, இன்னொரு சாரும் இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க நீங்க போங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க, நீ உன் பொண்டாட்டி ரொம்ப பேசுதானே இருக்கும் போதே சொல்றாரு, ரொம்ப பேசுறா உங்க வீட்டம்மா ரொம்ப பேசுதா, நான் சும்மா விட மாட்டேன், உன் பொண்டாட்டி பேசுறதுக்கு சேர்த்து நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்றாரு. அதனால என் வீட்டுக்காரர் என்னை பேசாதான்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி கண்ணீர் வடியுது. அவர் அழுது நான் பார்த்ததே இல்ல. என் வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, அவர் அழுது பார்த்ததே இல்ல. ஆனா எங்க உள்ளூர்ல உள்ளவங்க சொன்னாங்க, அவங்க சொல்லிதான் அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்காங்க. அப்ப அவங்களே சொல்லுங்க யாரு சொன்னாங்கிறத சொல்லுங்க. அப்ப நானும் சொல்லவே இல்லைன்னா எங்க ஊர்ல இந்த மாதிரி இப்படி இருக்காங்க, பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க நான் சொல்றேன். அப்ப அவங்க எல்லாமே அரெஸ்ட் பண்ணிருமா? அப்ப போலீஸ்ங்கிறது எதுக்கு இருக்காங்க? சொன்னவங்க எல்லாம் பிடிச்சு போட்டோம்னா அப்ப ஊர்ல உள்ளவங்க பிடிச்சு போட்ட வேண்டியதானே. அப்ப தப்பு இப்ப என்ன பண்றாங்க, 7 பேர் ஆஜராயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி அந்த பிரச்சனையில இருக்கும்போது அவங்க 4 பேர் மட்டும் தானே அரெஸ்ட் பண்ணீங்க, ஏன் அவங்க ஃபேமிலில உள்ள அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணல? நீங்க காலையில வீட்டுல வேற பேசிருக்காங்க, நீ மட்டும் இது பண்ணல அப்படின்னா நான் வந்து அவரை கொன்றுவேன், அல்லது அவரை அந்த கேஸ்ல பிடிச்சு போட்டுருவேன், அல்லது நான் அவன் பொண்டாட்டியை இது பண்ணிருவேன், அவன் பிள்ளைகளை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி, நீ வந்து கைப்பிள்ளைய வச்சிருக்க உன் பிள்ளைகளுக்கு நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்ச அப்படின்னா நீ வந்து அவன் வந்து உன் வீட்டுல வந்து அருவாளை வாங்கிட்டு போனா நீ அருவாளை எடுத்து கொடுத்தேன்னு சொல்லணும்னு மிரட்டி இருக்காங்க, மிரட்டி அடிச்சிருக்காங்க. அவன் கண்ணை பார்த்த கூட அவன் அழுகுறான். ஏன்னா எனக்கு ஒரே தெருவுதான், மத்தவங்க நடவடிக்கை வச்சு நம்ம சொல்லிடலாம் எப்படிங்கறத. ஏன் வீட்டுக்கார அழுகும் போது அவர் அழுகுறத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏகப்பட்ட பேரை வந்து பிடிச்சிருக்காங்க. எதுக்காக பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு 2 பேரு தான் தெரியும். ஆனா நிறைய பேர் விஷயம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன வழிமுறை, யாருக்கிட்ட போகலாம்? 5 மணிக்குள்ள ஏதாவது பண்ணல அப்படின்னா நாங்க வந்து ரிமைண்டர் பண்ணிடுவோம், கேஸ்ல சேர்ப்போம் அப்படிங்காங்க. அப்ப என்ன பண்ண எனக்கு அப்ப மாயாண்டி அது ராஜாமணி படுகொலை செய்யப்படும் போது மாயாண்டி தரப்புல இருந்து மாயாண்டி உட்பட 4 பேர் மட்டும்தான் காவல்துறை 4 பேரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணாங்க, வேற யாரையும் அரெஸ்ட் பண்ணல. வேற யாரையும் அரெஸ்ட் பண்ணல, வேற எதுவும் பிரஷர் கொடுக்கல. நாங்களும் எதுவும் கண்டுக்கல. ஏன்னா கண்டுக்கல அப்படிங்கறத விட அவன் நல்ல பையன், அவன் இழந்துட்டான். அவனை போனதுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனையை பெருசுபடுத்த கூடாது அப்படிங்கறதுக்காக நாங்க அதை விட்டுட்டோம். ஆனா இப்ப வந்து எல்லாத்தையுமே உள்ள இழுத்து போடும்போது 2 பேரும் நாங்க பாத்துக்க போலீஸ்காரனா இதுக்கு யாரு ஆக்சன் யாரு சொன்னாங்களோ போது அவங்க அரெஸ்ட் பண்ணுங்க, உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி 10 பேரை பிடிச்சு போடுங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு பிடிச்சு போடுங்க, அவங்க வீட்டுல உள்ளவங்க 4 பேரை போடுங்க. எதுக்காக நீங்க ஒருத்த முன்னேறி வரும்போது பிடிக்க கூடாது, அப்ப நான் முன்னேறி வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கீங்க. அப்படி என்கிட்ட வாங்க நேரடியே மோதுங்க, என் வீட்டுக்கிட்ட சொல்லுங்க இவன் பொண்டாட்டி வேலைக்கு போக கூடாது முன்னேற கூடாதுங்க, அப்ப நீ அப்படியே இரு. அப்ப போலீஸ்காரங்க முன்னேற கூடாதுன்னு சொல்றவங்க பூரா அப்படி தட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்ப அவங்க சொல்றதை கேட்டாங்கன்னா நாங்க சொல்றது காது கொடுத்து கேட்கணும் இல்லன்னா. அப்ப உங்களோட ஹஸ்பண்ட்ங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த குற்றச்செயலுக்கும் போகாதாலு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த நபர். அண்ணா போகல, எப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காரு என் வீட்டுக்காரு, எப்படி மாட்டிருக்காரு அப்படின்னா உள்ளூருக்குள்ள ஒரே கம்யூனிட்டி சரிங்களா, அடிப்படை சண்டை வரும்போது இதே மாதிரி ஒருத்தவங்கள சேர்த்து 4 பேரை சேர்த்து பிடிச்சு போடணும் போது என் வீட்டுக்கார பேரை போடணும். அப்பவும் நான் படிச்சுட்டு இருந்தேன் சரிங்களா, படிச்சுட்டு இருந்ததுனால இவரை முன்னேற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சு போட்டிருந்தாங்க. பிடிச்சு போடும்போது ஒரே கம்யூனிட்டில இருந்த பிரச்சனை நான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது. அப்ப என் பிள்ளைல பாக்குறது அவருக்கு வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவரை வேணும்னே இழுத்து விடணும். ஏன்னா பையங்க வந்து ஃப்ரெண்டு மாதிரி எல்லாருமே. ஒரு பசங்க இப்ப ஒரு ஊர்ல இருக்கானா, ஒரு பசங்க இப்ப உங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம பக்கத்துல இருந்து யாராவது ஓடி வர மாட்டாங்க, பக்கத்து வீடு தானே, கிராமம் தானே. அந்த மாதிரி இருக்கும்போது 4 பசங்க சேர்ந்து போகும்போது இவனுக்கு அவன் சப்போர்ட் பண்ணிட்டு வரான், அப்ப இவனை இழுத்து விடணும், இவன் கொஞ்சம் வேலைக்கு படிக்க அனுப்பிட்டான் பொண்டாட்டிய, இவனை எப்படி தாழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல உள்ளவங்க பேச்சை கேட்டு உறவினர்கள் அந்த மாதிரி பேச்சை கேட்டுட்டு இது வந்து இப்படி இழுத்து விட்டதுதான். அதுலதான் கேஸ் ஆயிட்டு. மத்தபடி இவர் மேல எந்த கேஸும் இல்ல, அந்த ஒரு கேஸ் தான், எந்த கேஸும் கிடையாது. இப்ப வந்து என் வீட்டுக்கார இப்பவும் இழுத்து விடுறது வந்து எந்த பிரச்சனையும் இல்ல.
எந்த பிரச்சனையும் இல்ல, இவர் போகவும் இல்ல, அந்த இடத்துல இல்லவே இல்ல. என்னைய கொண்டு வேலைக்கு விட்டுட்டு ஜாயின் பண்ணி வேலைக்கு கொண்டு விட்டுட்டு அன்னைக்கு இம்யூனைசேஷன் இந்த 1 வீக் இம்யூனைசேஷன் தடுப்பூசிக்கு விட்டுட்டு அன்னைக்கு என்னைய பாத்துட்டு வேலைக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு தான் போனாரு. இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு, போற இடத்துல பிடிச்சிட்டாங்க 12 மணிக்கு. அது எனக்கு தகவல் தெரியாது. என் வீட்டுக்காரர் மட்டும் தான் பிடிச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சு நான் எப்போதுமே 12 மணிக்கு நீங்க சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்பேன். எனக்கு அவர் அப்பா மாதிரி தான் எனக்கு. இப்ப சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். அந்த அன்னைக்கு போன் எடுக்கல. திரும்ப எனக்கு பயமாயிருச்சு, என்னப்பா போன் எடுக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் போன் அடிச்சேன். அப்புறம் இன்னொரு அண்ணனுக்கு போன் அடிச்சேன், ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாத மனுஷன் வேற. அப்ப இன்னொரு அண்ணனுக்கு போன் அடிக்கும் போது அவங்கதான் சொன்னாங்க, இந்த மாதிரி மஃப்டில புடிச்சிட்டு போயிட்டாங்க, யாருன்னு தெரியல அப்படின்னாங்க. அப்ப எனக்கு ஒண்ணுமே ஓடல, சாப்பிடவே இல்லைன்னு. அப்புறம் அப்படி சாப்பாட கொண்டு பேக்ல வச்சுட்டு வேக்சினை ரிட்டர்ன் கொண்டு வச்சுட்டு ரிட்டர்ன் எழுதிட்டு நான் என் வீட்டுல சின்ன பிரச்சனை மேம், எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டா அந்த அன்னைக்கு நான் கேட்டுட்டு நேர 11:100க்கு சிஎம்க்கு பெட்டிஷனுக்கு கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி எங்க ஊர்ல பிரச்சனை, என் வீட்டுக்கார வேற குடிச்சு போயிட்டாங்களாம், என்ன ரீசன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க எஸ்பி கிட்ட போய் கொடுங்க அப்படின்னாங்க. சரி, எனக்கு எஸ்பி நம்பர் எதுன்னே தெரியாது. நான் ஒரு பிஹெச்னா வேலை பார்க்க கிராம சுகாதார செவிலியரா. நான் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுக்கு போனதும் கிடையாது, எனக்கு போலீஸ் ஸ்டேஷனும் தெரியாது. நான் முன்ன பின்ன போயிருந்தாதான் எனக்கு தெரியும். அப்ப நான் தெரியாம எப்படி சார் நான் எஸ்பி ஆபீஸ போய் வாங்க, எஸ்பி ஆபீஸ் நம்பர் வாங்குறதா இருந்தா உங்களுக்கு கால் பண்ணிருக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொடுங்கம்மா நான் பெட்டிஷன் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க கொடுங்க சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், என் பேரு முருகேஸ்வரி, என் வீட்டுக்கார பேரு சுரேஷ், செல்லையா மகன் சுரேஷ், என் வீடு 424 தேவேந்திர காலனி, கீழனத்தா வடக்கூர் அப்படி சொன்னேன். எப்ப திறந்தமா காணும், எதனால அரெஸ்ட் பண்ணேன்னு இப்பவும் நான் ஸ்டேஷன்ல போய் கேட்ட சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு உரிய காரணத்தை நான் கேக்குறேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் மூலமா போட்டு விடுறேன் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்ப நான் சொல்லுவேன், சார் இது திரும்பவும் வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கு, என்ன ரீசன்னால இவங்க தூக்குறாங்கன்னு தெரியல, எல்லாத்தையுமே இப்படி பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னா எப்படி சார் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். சரிம்மா நான் பேசிட்டு சொல்றேன்மா அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. திரும்ப 100க்கு கால் பண்ணி கேட்போம், ஏன்னா பாக்கல, நான் பாக்காம என் வீட்டுக்காரர் எங்க இருக்காங்கிறது தெரியாது. திரும்ப ஸ்டேஷன் முன்னாடியே இறங்கி, நான் வர பாதை ஸ்டேஷன் முன்னாடியே இறங்கி 100க்கு கால் பண்ணி திரும்ப கேட்டேன். 100க்கு கால் பண்ணி என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி என் வீட்டுக்கார காங்கல ஸ்டேஷன்ல மல்டி ட்ரெஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க, கலர் ட்ரெஸ்ல. அப்ப எனக்கு தெரியல யாருன்னு தெரியலன்னா, அது போலீஸா இருக்கிற பிரச்சனைல யாரு அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னு தெரியாது, போலீஸ் மாதிரி வேற யாரும் தூக்கிட்டு போயிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ நீங்க எந்த ஸ்டேஷன் கேட்டாங்க, எனக்கு ஸ்டேஷன் பேர் கூட தெரியலன்னா. நான் அப்புறம் அதுல போர்டுல கிடைச்சு திருமணி கொழுந்துபுரம்னு இருக்கு, பர்க்கெட் மாநகர் புதுமணின்னு இருக்கு, அப்போ இந்த ஸ்டேஷன் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு முன்னாடி இருந்து அவங்க சொன்னேன். அப்புறம் 100 கால் பண்ண உடனே உங்களுக்கு 1/2 hourல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. திரும்ப அங்க இருந்து கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்து சார் ஓட்டி வராரு. ஏமா சுரேஷ் சார், நான் இப்பதானே சொன்னேன் உங்கள்ட்ட இங்க பிடிச்சு வச்சிருக்கோம் சொன்னேன், நீங்க இப்ப கேட்கறீங்க, எதுக்கு நீங்க 100க்குள்ள கால் பண்றீங்க, 5 மணிக்குள்ள ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நாங்க ரிமைண்டர் பண்ணிடுவோம், யாரையும் தேவையில்லாத பிரச்சனைக்கு பண்ணாத நாங்க கொண்டே போவோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு 5 மணிக்குள்ள ஆக்ஷன் எடுக்கிறோம்ங்கறால, எதுக்கு நடிப்புல ஆக்ஷன் எடுக்கறாங்களா? அடிச்சிருக்காங்க அண்ணா, ரொம்ப அடிச்சிருக்காரு. என் வீட்டுக்காரெல்லாம் அழுகுறாரு. எனக்கு ரொம்ப அதை பார்த்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன்டா நம்ம இருக்கோம் அப்படின்னு. அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா அடிச்சதுல கையை கூட தூக்க முடியல, அப்படியே ஆட்டிக்கிட்டே அப்படியே வலிக்கு. ஆனா சொல்லக்கூடாது, சொன்னா உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்டி இருக்காங்க. அடுத்தப்ப உங்க அன்னையில இருந்து தூக்கிடுவோம் பத்துக்கு, உன் பொண்டாட்டி பிள்ளை நடக்க முடியாது, ஊர்ல வேற மாதிரி கலவரம் ஆயிரும், என்ன ஒண்ணுமே நடக்காத மாதிரி போயிட்டு வந்துருக்காங்க. அந்த பையன் அப்படியே சொல்லிட்டு இருக்கான், அப்படியே கை வச்சுட்டு அப்படியே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தொட கூட விட மாட்டேன் பாத்துக்கோங்க. அப்ப இது எப்படி என்ன இருக்கு, வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு என்ன பண்ண, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறது தெரியல. அதுதான் இப்போ உங்க நம்பரை வாங்கி கால் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட வேதனை நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா அண்ணா, அது மாதிரி வீடியோல பாத்திருக்கீங்க. 3 பேர் தான், அந்த 3 பேருமே ஆஜர் ஆயிட்டாங்கல்லண்ணா. இல்ல 3 பேர் ஆஜராயிட்டாங்க, அதாவது 7 பேர் அப்படின்னாங்க. 7 பேர்லயும் அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, மத்தவங்கள மாதிரி நம்ம குற்றம் செஞ்ச ஆளுக்கு ஆதரவா நம்ம பேசல. பண்ணது குற்றம், அந்த 7 பேர் நபர்கள் இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்ற நம்ம பண்ணிட்டோம். நம்ம அதே போல இல்ல கம்யூனிட்டி பிரச்சனை கொண்டு வரல, பதிலுக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க. இல்ல பதில் முடிச்சுட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா, அந்த மாயாண்டியோட குடும்பத்தார்கள் மட்டும்தான் இது பேசினால தவிர்த்து அந்த ஊர்க்காரவங்க யாருமே இது சம்பந்தமா பேசல. இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கூட நம்ம போட்டோம். இது ஊருக்காரங்க எதுவுமே சப்போர்ட் கிடையாது, இந்த மாயாண்டின்ற தனி நம்பர் பண்ணனாலதான் அப்படின்றதையும் ஒருத்தர் சொன்னாப்புல, அதையும் நம்ம போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா வெளியூர்ல இருந்து வரவங்க தான் அந்த பிரச்சனையை தூண்டி விடுறாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாப்புல. நாங்க இன்ன வரைக்கும் அண்ணன் தம்பியா இருக்கிறோம், ஆனா எங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்குற இந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படின்றதையும் அந்த ஊருக்குள்ள சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஆனா இப்ப காவல்துறை ராஜாமணி படுகொலை செய்யப்படும் போது அந்த 4 அக்யூஸ்டோட மட்டும் விட்டு இப்ப இன்னைக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் பண்ணவங்க அந்த 7 பேரும் போய் ஆஜராயிட்டாங்க. இவங்க கஷ்டப்பட்டு தேடி போய், காவல்துறை கஷ்டப்பட்டு தேடி போய் பிடிக்கவும் இல்லை. ஏன்னா பண்ணவங்க அவங்களா போய் என்னன்னு நேர ஸ்டேஷன்ல நாங்க தான் பண்ணணும் ஆஜராயிட்டாங்க.
என்ன ஆமாண்ணா இப்ப ஆமா அவங்களையும் கையை காலை உடைச்சு ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் நமக்கு தகவல் போட்டுட்டாங்க தெரியும். போட்டுட்டாங்க நம்ம அதையும் நம்ம ஆமாங்கண்ணா கண்டிக்கல. காவல்துறை தன்னோட சட்டத்தை செய்ய நடவடிக்கை எடுக்கட்டும், நம்ம கடந்து போறோம். மத்தவங்கள மாதிரி என் சாதிக்காரனை எப்படி நீ கையை காலை உடைக்கலாம், நீ சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டு நம்ம வந்து நியாயப்படுத்த உண்மை விரும்பல. உண்மை அது உண்மை. அப்பாவி அதுதான் இளைஞர்கள் வந்து அதுதான் பண்றது. நான் சொல்றேன். எனக்கே வன்முறை தோன்ற மாதிரி இருக்கு. என் புள்ள என்ன சொல்றான், என் பையன் 8 தான் படிக்கிறான். அவன் என்ன சொல்றான், இல்ல அது ஏம்மா கடைசியா அது தேவலாம், அது மாறும்ல. என் இன்னைக்கு பையன் பிஞ்சு சொல்றான், மனசுலயே என்னம்மா தேவலாம். அப்பாவை தூக்கிட்டாங்க, அப்பாவை எதுக்கு தூக்குனாங்க, அப்பா எங்க போச்சு, ஒரு பக்கமும் போகலையே ம் அப்படின்னு அந்த பிஞ்சு மனசுல இப்ப ஒரு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு அவனே கேட்கான். அப்ப அப்படி கேட்கும் போது அவன் ம் எனக்கே அது அதுக்கப்புறம் சொல்ல ஒண்ணு இல்லப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிருக்கேன். ஏன்னா ம் பிள்ளைங்க வந்து ஹீரோன்னு சொன்னா அப்பாவை தான் வச்சுக்கோ. இப்ப ம் நீங்க எல்லாம் இப்படி பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அப்படிதான் மனசு தோணும். நம்ம அப்பா பண்ணிட்டாங்களே, அப்ப சின்ன வயசுல அப்படி தோணும்லண்ணா, ஆ நம்ம அப்பா வன்முறை. அப்படி பண்ணிட்டாங்களே ம் அப்ப என்ன பண்ணலாம், யாரு பண்ணலாம்னு தோணும்லண்ணா. ம் சரிம்மா, கொஞ்சம் நான் இருங்க. நான் அது கண்டிப்பா இந்த ஆடியோ நான் கொண்டு போயிட்டு நான் முடிஞ்ச அங்கே உள்ள அண்ணன்ட்ட எல்லாம் சொல்றேன். அவரு ராஜ்குமார் அண்ணன் எல்லாத்தையும் சொல்றேன், அந்த நிலையில உள்ள அண்ணன்ட்ட. அண்ணன் எங்க கண்டிப்பா இருக்கான்னு பாருங்க தெரியல. எங்க ஊர்ல இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா, ஆ யாருமே எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது எங்க ஊர்ல. இப்ப அதனாலதான் என் பிள்ளையும் பயந்துட்டு இருக்கு. நானும் இப்ப என்ன பண்ணுன்னு தெரியாம ம் இருக்குது எட்டு நான் சூசைட் பண்ணலாங்கிற அளவுக்கு எனக்கு மனம் விரக்தி ஆயிட்டேன்னா எனக்கு. ஆ என் வீட்டுக்காரருக்காக என் உயிரை கூட நான் இல்ல, கொடுப்பேன். நீங்க அப்படி தவறான முடிவு எதுவும் எடுக்க வேணாம். நீங்க இருங்க கொஞ்ச இல்லன்னா நேரம். இதுக்கு இல்ல. வந்து அவங்க இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லி ஆகணும். நான் இதை ஆ விட மாட்டேன்னா. ஆ எனக்கு வந்து வேற வழி தெரியல. என் வீட்டுக்காரர் வந்து எங்க ஊர்ல கேட்டேன்னு சொல்லுவாங்க அவர் எப்படி கேரக்டர். ஆ என் பிறந்த ஊர்ல சொல்லுவாங்க அந்த பையன் அப்படி சொல்லுவாங்க. இன்னைய ம் வரைக்கும் என் அப்பா அம்மாவுக்குல இருந்து எல்லாருமே அவர்தான் பாத்துட்டு இருக்காரு. ம் அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காருக்கு ஒண்ணுன்னா நான் செத்தாவது அவரை காப்பாத்துவேன், உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாதுப்பான்னு நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவர்கிட்ட. ஆ யார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்க எனக்கு தெரியல. இப்ப கூட உங்க நம்பரை ஒரு பொண்ணுகிட்ட வாங்கிதான் கால் பண்றேன். எனக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே பார்த்ததும் கிடையாது. ம் எனக்கு ஒரே வேலை இந்த மாதிரி ஹவுஸ்குள்ளே இருந்து நான் இந்த மாதிரி தான் வந்திருக்கேன். சரிம்மா எனக்கு இந்த சரிம்மா. மாதிரி ஒண்ணும் தெரியாது. அப்படிங்கும்போது இப்ப என் வீட்டுக்காருக்கு அழுகுறத பாத்துட்டு ம் நம்ம இருந்தும் நம்ம வீட்டுக்கார இப்படி விட்டுட்டோமே, அப்ப நம்ம செத்தாவது நம்ம வீட்டுக்கார கொண்டு வரவே, எப்பா உங்களுக்கு ஒண்ணும் செய்யாதுப்பா, ம் நான் கொண்டு வரவங்க வெளியில அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் இப்ப வந்திருக்கேன். சரிம்மா இருங்க. நான் அந்த ஒரு அண்ணன்ட்ட ராஜ்குமார் லைன்ல போயிட்டு நான் வரேன். என்னன்னு உங்களை நான் கூப்பிடுறேன், மறுபடியும் கூப்பிடுறேன். சரிங்கண்ணா. ஏன்னா அவங்க எங்கிட்ட எச்சரிக்கை பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க. ஆ 5:30க்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா ம் நான் வந்து ரிமைண்டர் பண்ணிருன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நான் 5:30க்குள்ள இதை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஐசியூல போய் அட்மிஷன் பண்ணட்டும். அப்ப ம் தெரியுமில்ல எதனாலும் சொல்லுவாங்கல்ல. ம் அப்ப இவங்க இந்த சமூகத்தினர் வந்து இப்படிதான் தாக்கணுங்கிற மாதிரியே தானே தாக்குறாங்க. அப்ப நாங்க முன்னேறவே கூடாதா? ம் அப்ப எங்களை மாதிரி ஆட்களுக்குள்ள படிக்கவே கூடாதா? ம் 4 ஆடு மாடு மேய்ச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கிடக்கணுமா? அவங்களுக்கு அடங்கிட்டு நாங்க சாணி அள்ளிட்டே இருக்கணுமா? ம் அப்படித்தானே அந்த சட்டம் கொண்டு வர மாதிரியே தானே சட்டமும் சேர்ந்து தானே பண்ணுது. ஆ நான் யார்ட்டையுமே ₹1 காசு கூட கேட்டது கிடையாது. நான் ஏன் உண்டு நான் வேலை உண்டுன்னு இருக்கேன். என் வீட்டுக்காரர் அப்படித்தான். ஒரு ம் அக்கம் பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் யாராவது இப்ப நான் ஒரு செவிலியரா இருக்கேன், ம் என்கிட்ட வந்து எம்மா ஒரு மருந்து தான் கேட்டா நான் கொடுக்க மாட்டேன்னா ம் நான் அதுல போய் நான் கம்யூனிட்டி பாத்துட்டு இருக்க முடியுமா? ம் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ எங்களுக்கு மட்டுமே சேவை செய்யுங்கன்னா நம்ம எப்போதுமே எல்லா மக்களும் ஒண்ணுதானே. நம்ம வேலை பாக்குறது அப்படித்தான். நான் கண்டிப்பா. இன்ன வரைக்கும் அப்படித்தான் பாத்துட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர் சொல்றது அதுதான் எனக்கு. ம் என்னை படிக்க வச்சது அதுதான். 4 பேருக்கு நீ நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் இந்த படிப்பு படிக்க வச்சுக்கன்னு சொல்லி படிக்க வச்ச வரைக்கும் இந்த நிலைமைன்னா நான் அப்ப படிச்சு எதுக்கண்ணா? ம் படிச்சவங்களே முட்டாள்தனமா தானே தூண்ட வைக்குது மைண்ட். சொல்லுங்க. சரி விடுங்க. நான் அந்த என்னன்னு அண்ணன்ட்ட பேசிட்டேன். லைன்ல போயிட்டு நான் உங்கள்ட்ட வரேன். சரிங்க. ஓகே. தேங்க்யூ அண்ணா. ஓகே. சரி. ரொம்ப மகிழ்ச்சி. ம்